முகல் ஸ்டைல் ஒயிட் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கசகசா, சோம்பு, 20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த முந்திரி பருப்பு தான் இந்த குருமாவுக்கு நல்ல ஒரு ரிச்னஸும் அந்த திக்னஸும் கொடுக்கும். ஒயிட் குருமாவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இவ்வளோ முந்திரி பருப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட பொட்டுக்களை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா, தக்காளியோ மிளகாத்தூளோ சேர்த்தக்கூடாது, கலர் மாறிடும். இதை எல்லாத்தையும் இப்போ ஒரு நல்ல பேஸ்டா அரைச்சி எடுத்துக்குவோம். 3 கிராம்பு எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து போட்டு பொரிச்சுக்குவோம். கூடவே பார்த்தீங்கன்னா 2 பிரிஞ்சி இலையும் போடுறேன். பூண்டை 2 வந்து கட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு 4 பல்லு பூண்டு போடுறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து அரைச்சிருக்கேன், அதையும் போடுறேன். இது வதங்கிறதுக்குள்ள நான் என்னென்ன காய்கறி எல்லாம் வேக வச்சிருக்கேன்னு காமிக்கிறேங்க. நான் இன்னைக்கு எங்க வீட்டில் இருக்கிற கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர் தான் வேக வச்சிருக்கேன். நீங்க கூட வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், டர்னிப் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம என்ன காய்கறிகள், இங்கிலீஷ் காய்கறிகள்லாம் போடுவோமோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு விசில் விட்டு வேக வச்ச இந்த காய்கறிகளை இதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் கெட்டியா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிருக்கேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 கொதி வந்ததும் நிறுத்திட்டா ஒயிட் குருமா ரெடி.